முதல் பாருங்கள் லைனிங் துணியில் ஒரு பக்கத்தை எடுத்து அதை ரெண்டாக மடித்து பிறகு அதை ரெண்டாக மடிச்சுக்கிறேன். 4 துண்டாக மடித்து வச்சுக்கிறேன். இப்போ ஓரத்தில் இது ஒரு 3/4 இன்ச்சு அளவில் மடித்து திருப்புறதுக்காக கோடுகள் இருக்கிறேன். இனி கையின் நீளம் பாருங்க, இங்கே இருந்து ரெடியில் வளர்ப்பேன் 11.5 ரெடி அளவு 11 மார்க் பண்ணுவோம். 11 மார்க் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கோடு, இங்கே இருந்து இங்கே ஒரு கோடு போடுவோம். போட்டாச்சு. இனி இங்கே இருந்து இங்கே 3.5 கழிச்சு வடத்தில் கீழ்ப்பக்கமாக குடைவாகிறதுக்கு வெட்டுறதுக்கு பொப்ஸ்லி வெட்ட போகிறேன். அது 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வைக்கிறேன் பொப் ஸ்லீவுக்கு. அதுக்கும் ஒரு கோடு போடுறேன். அந்த 2 இன்ச்சு இங்கேயும் 2.5 இன்ச்சு எடுத்துறேன், இங்கேயும் 2.5 இன்ச்சு எடுக்கிறேன். இப்போ அக்குள் 15.5 அப்போ 7.75 சரிவாக டேப்பை வச்சு இதில் மார்க் பண்ணுறேன். இந்த 7.75 வச்சு மார்க் பண்ணிவிட்டு 7.75 2ஆக பிரிக்க போகிறேன். அதை மடித்து டேப்பை அதையும் இதில் ஒரு மார்க் பண்ணுறேன். பிறகு இந்த இதையும் மடித்து இதிலையும் ஒரு மார்க் பண்ணுறேன். சுற்றளவு 5 10 அதை 2 பிரிச்சு 5. அது தையல் டபுள். இங்கேயும் 1.5 இன்ச்சு சரியாக இருக்குது. ஓகே, இனி பாருங்க தையல் முதல் இந்த இங்கேருந்து இங்கே கூட கீறிடுவோம். இங்கேருந்து இங்கே கூட கீறுவோம். முதல் இங்கே இருந்து நார்மல் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு மார்க் பண்ணுவோம். இது நார்மல் ஸ்லீவ். இங்கே இருந்து இங்கே மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணுறது தான் இங்கே இருந்து இங்கே. இது இப்படியே இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வருவோம் பப் ஸ்லீவ். இப்போ இதை இங்கேருந்து இப்படியே இதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதில் கட் பண்ணுவோம். இது ஆம்கோல், அதை இதில் கட் பண்ணுவோம். இங்கே இருந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. தையலுக்கு மார்க் பண்ணிட்டு இது பின்பக்க ப்ளவுஸுண்ட இது பின்பக்க தையல் மடித்து திருப்புற. இங்கே இருந்து இங்கே 14 எடுக்கிறேன். அதோட தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியாச்சு. இனி ஷோல்டர் அப்படியே ஷோல்டரை வைக்கிறேன். 14.5 அப்போ 7.25 இங்கே நான் 4 இன்ச்சு வைக்கிறேன்.
இங்கே பலா ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிடுவோம். இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணியாச்சு. நீ மார்க் சுற்றளவு கீழே மார்க் பண்ணிட்டு தைக்கிறதுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இது 4 இன்ச்சு, இது 3.25 இன்ச்சு. ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணியாச்சு. இனி மார்பு சுற்றளவு 9.25 36.5. இடுப்பு சுற்றளவு 7.25. இதையும் மார்க் பண்ண அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்வோம். பின்பக்க ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முன்பக்கம் கட் பண்ண போகிறோம். பின்பக்க ப்ளவுஸ் லைனிங் துணி இதையே முன்பக்கத்துக்கும் வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர், ஆம்கோல் இறக்கமெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு பிறகு முன்பக்கத்தை நாங்கள் முன்பக்கத்தின் இதுக்கேற்ற மாதிரி மாற்றி மார்க் பண்ணிக்கொள்வோம். இப்போ ஆம்கோலையும் ஷோல்டரையும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். கழுத்து வித் எல்லாமே மார்க் பண்ணி எவ்வளவு அகலம் உடம்பின் இது இருக்கோ அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஆம்கோல் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா நாங்கள் தையல் இடைவெளியையும் அதுக்கேற்ற மார்க் பண்ணிவிட்டு இப்போ முதல் லைனிங் துணி பின்பக்க ப்ளவுஸ் பீஸ் எவ்வளவு அகலத்தில் இருந்ததோ அந்த இதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஷோல்டரையும் தையல் இடைவெளியையும் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதோட ஆம்கோல் அதையும் பாக்ஸ் போட்டுக்கொள்வோம். பின்பக்க இது ஆம்கோலை விட முன்னுக்கு குறைக்கணும் தானே. இப்போ பின்பக்கத்தை விட பாக்ஸ் போட்டுட்டு 1/4 இன்ச்சு உள் வளைச்சி மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். பாக்ஸ் போட்டாச்சு. இனி இதை உள்ள 1/4 இன்ச் அளவில் வளைச்சி மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணியாச்சு. இனி பாருங்க, இதை வளைச்சி உள்குடைவை கை உள்குடைவைத்தான் ஆம்கோல்லையும் குடையத்தனை வேணும், அதுக்காக மார்க் பண்ணியாச்சு. நான் இந்த டாட்டின் உயரத்தை அடிமட்டத்தாலேயே
நேரான ஒரு கோடாக போட்டிருக்கிறேன். எங்கள் கழுத்தின் வித்து எவ்வளவு எடுத்தோமோ அதில் இருந்தே எடுக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் பீஸில் எவ்வளவு டாட்டின் உயரம் இருக்குன்னு பார்த்தா அதை டேப்பால் அளந்து மார்க் பண்ணிக்கொள்வோம். ப்ளவுஸ் பீஸையே வச்சு மார்க் பண்ணுவோம். ரெடி அளவில் இருந்து எங்கே தையல் போட்டிருக்கோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கொள்வோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ டேப்பாலையும் அளந்து கொள்வோம். 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதோட கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணுறேன். அதை தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியாச்சு. இனி அதை கோடு போட்டுக்கொள்வோம். நேரான ஒரு கோடாக போட்டுக்கொள்வோம். நேரான ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடு போட்டு நம்ம தானே டாட்டின் உயரத்துக்கு அந்த கோட்டை நேராக நீட்டிக்கொள்வோம். இப்போ நேராக நீட்டியாச்சு. இனி எங்களோட டாட்டின் உயரத்தையும் அளவு ப்ளவுஸில் டாட்டின் உயரத்தையும் டாட்டின் அகலத்தையும் அளந்து பார்ப்போம். டாட்டின் உயரம் 3 இன்ச்சு, அகலம் 1.5 இன்ச்சு. அதை இனி பாருங்கள், 1.5 இன்ச்சு அங்காலையும் நடு கோட்டில் இருந்து 1.5 இன்ச்சு அங்காலையும் மற்ற பின்பக்கமாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இனி உயரத்தை 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு மார்க் பண்ணி போட்டு நீ இதை எங்களோட பீப்பட்டி குப்பட்டி வர பக்கமாக எங்களுக்கு 3.5 இன்ச்சு தேவை. அப்போ அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நடு கோடு வரைக்கும் ஒரு லைனை போட்டுக்கொள்வோம். பட் ஜோக் பட்டின்ற அகலத்தை அளந்து கொள்வோம். எவ்வளவு ஜோக் பட்டி வருதாண்டு அங்கே இருந்து கழுத்தின் உயரத்தை பார்க்குறேன். இங்கே இருந்து கழுத்தின் உயரம் 4.5 இன்ச்சு. அப்போ நான் தையல் இடவழிக்கும் சேர்த்து கழுத்தின் உயரத்தை மார்க் பண்ண போகிறேன். 7 இன்ச்சு வரணும். 7 இன்ச்சு பீ கழுத்து தான் மிக்க போகிறேன். போட் நெக்கின்றபடியில் பீ கழுத்து. அப்போ 7 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி பின்பக்க இந்த சைட் ஜாயிண்ட் இருக்குது தானே, அந்த பக்கம் எவ்வளவு அகலம் வேணுமென்று பார்த்து அதையும் மார்க் பண்ணியாச்சு. இனி நடு சென்டரில் இருந்து அந்த நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற புள்ளி அது வரைக்கும் அதோடு தொட்டுக்கொண்டு அந்த நடு கோட்டுக்கு கோடு போகிற மாதிரி ஜோக் கீழ்ப்பகுதி வர மாதிரி கோடு கறியாச்சு. இனி எங்களோட ஜோக் எவ்வளவு இஞ்சி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நடுப்புள்ளிலிருந்து இங்கே 3.5 இன்ச்சு, மார்க் பண்ணிவிட்டு உங்கள் தையல் இடைவெளியும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த டாட்டின் இதை முக்கோணமாக மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். மார்க் பண்ணியாச்சு. அனி பாக்ஸ் போட்டுக்கொள்வோம். முன் நெக்குக்கு புறன்பாட்டு நெக்குக்கு பாக்ஸ் போட்டாச்சு. அதுக்கு முன் நெக்குக்கு முன்னெக்க வெட்டுறதுக்கு முதல் மார்க் பண்ணத வளத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்படி நாங்கள் மார்க் பண்ணி வெட்டினோம்னா எங்களுக்கு எங்கே டாட் பிடிக்கணுமன்றது மாறாமல் இருக்கும். அதில் ஒரு கட் போட்டு கொண்டோம்னா அதுவும் இன்னும் சுலபமாக மாறாமல் இருக்கும். இனி ஆம்கோலை வளைச்சி அதையும் வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஆம்கோலையும் வளைச்சி வெட்டியாச்சு.
அதில் ஆம்கோலிൻ്റെ அகலத்தையும் கட் போட்டுக்கொள்ளுவோம். இனி ஷோல்டரை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். மார்க் பண்ணதையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வெட்டியாச்சு. நெக் வித்தில் இருந்து அந்த டாட்டின்ற இது வரையும் அதுக்கும் ஒரு சரிவான ஒரு கோடை போட்டுக்கொள்ளுவோம். முன் கழுத்து மார்க் பண்ணுவோம். அதுக்கு ஆம்கோல் ஸ்கேலை வச்சு வி வளைவில் வளைச்சு கீறுவோம். பின்னுக்கு போட் நெக் வைக்க போகிற வழியில் நான் முன்னுக்கு வி கழுத்து வைக்கிறேன். அது உங்கள் ஒரு இதுக்கேற்ற மாதிரி கழுத்து வைக்க வேண்டிதான். வி கழுத்து வச்சாச்சு. இனி இந்த கழுத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவேன். முன்கழுத்தும் வெட்டியாச்சு. இப்போ பின்பக்க லைனிங் துணியும் முன்பக்க லைனிங் துணியும் ப்ளவுஸுக்கு வெட்டியாச்சு. பின்பக்கத்துக்கு நான் கழுத்து வெட்டியில், முன்பக்கத்துக்கு கழுத்து வெட்டிட்டேன். ஸ்லீவும் வெட்டியாச்சு. இனி அடுத்தது நான் ஜோக் பீஸ் வெட்டியில், நான் தைக்கும் போது தான் ஜோக் பீஸ் வெட்டுறேன்னா ஜோக் பீஸ் கலவான துணியை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்வேன். எவ்வளவு ஜோக்குக்கு எங்களுக்கு அளவு இருக்கோ அதை அளந்து கொண்டு அதை விட தையல் இடைவெளிக்கும் சேர்த்து ஜோக்கின்ற துணியை ஒரு செவ்வக வடிவில் எடுத்துக்கொள்வேன். செவ்வக வடிவில் எடுத்துக்கொள்வேன். அதையும் மார்க் பண்ணி போட்டு வெட்டுவேன். இது தையல் இடைவெளிக்கும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இப்போ சல்வாருக்கு ஜோக் பாட்டம் வெட்டியாச்சு. இப்போ லைனிங் துணியில் ப்ளவுஸ் பீஸ் வெட்டினதை பார்த்துட்டிங்க. இனி அடுத்ததாக மெயின் கிளாத்தில் லைனிங் துணியை வச்சு ப்ளவுஸ் பீஸை வெட்டுவோம். வெட்டி போட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதை பார்ப்போம். வாங்க பார்ப்போம். முதல் ஸ்லீவை வெட்டுவோம். லைனிங் துணியை மடித்து 2ஆக மடித்து வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸு அதை 4ஆக மடிச்சுட்டு அதுக்கு மேலே வெட்டின ஸ்லீவை இந்த ப்ளவுஸ் பீஸுக்கு மேலே வைப்போம். வச்சுட்டு அதை வெட்டினதை விட கொஞ்சம் கூடவா மெயின் கிளாத்தை வெட்டி எடுப்போம். ஸ்லீவுக்கு ஆம்கோல் பகுதிக்குள்ளே அக்கல் பகுதிக்குள்ளே துணி காணாமல் வரும். துணி மூட்டணும். அது அப்புறம் தைக்கும்போது பார்ப்போம். இனி துணியை 2ஆக மடித்து துணியை 2ஆக மடிச்சுட்டு பின்பக்க லைனிங் துணியையும் முன்பக்கத்தையும் வச்சு கட் பண்ணுவோம். பின்பக்கம் வச்சாச்சு. இனி முன்பக்கத்தையும் வச்சு துணி காணுமான்னு பார்த்துட்டு விட்டுவோம். இப்போ வெட்டின லைனிங் வெட்டின் பேக் பார்ட் லைனிங் துணியை வச்சு மெயின் கிளாத்தில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி முன்பக்க லைனிங் துணியையும் மெயின் கிளாத்தில் வச்சு துணி காணுமா வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காண்டு பார்த்துட்டு அப்புறம் விட்டுவோம். மட்டாக வருது. பின்பக்கத்தை வச்சு வெட்டுவோம்.
முன்பக்க லைனிங் துணியும் பின்பக்க லைனிங் துணியும் மெயின் கலத்தில் வச்சாச்சு. இப்போ கட் பண்ணுவோம். முதல் பின்பக்க லைனிங் துணியை வச்சதை அதை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுவோம். மெயின் கிளாத்தில் லைனிங் துணியை வச்சு பேக் பார்ட்டை முதல் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுவோம். மெயின் கிளாத்தில் முன்பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை ஜோக் பாட்டுக்கு வெட்டி எடுத்துக்கொள்வோம். கைக்கும் காணாமல் வந்ததுக்கு துணி மூட்டணும். இதில் முன்பக்கத்துக்கும் துணி மூட்ட வேண்டி வரும். வெட்டி எடுப்போம். மெயின் கிளாத்தில் லைன் துணியை வச்சு வெட்டி எடுத்து முடியுது. மெயின் கிளாத்தில் லைனிங் துணி வெட்டின லைனிங் துணியை வச்சு முன்பக்கமும் பின்பக்கமும் கையும் வெட்டி எடுத்தாச்சு. இனி ஜோக்கு மிச்ச துணியில் ஜோக் பார்ட் வெட்டி எடுக்கிறார்.